மத்திய அரசு நாங்கள் மாட்டிறைச்சி உண்பதற்கு எந்த தடையும் தரவில்லை என்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஊடகங்களிலே விவாதிப்பது வேடிக்கையாக இருக்கிறது. பசுமாடுகள், காளை மாடுகள், எருமைகள், ஒட்டகங்கள் எவற்றையும் விற்பதற்கே வழி இல்லாத வகையில், அதிலும் விவசாயிகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பராமரிக்க முடியாத நிலைமையில் அந்த மாடுகளை விற்கத்தான் வேண்டும். அதுக்கு சான்றிதழ் தருவதற்கு அதெல்லாம் சாத்தியப்படுமா? வாங்குகிறவரிடம் சான்றிதழ் வாங்குவதற்கு சாத்தியப்படுமா? நடைமுறையில் இதை முழுக்க தடை செய்வதனாலே பெரும் பாதிப்பு. அந்த கால்நடைகளை வளர்த்து கொண்டு அதற்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு அது இறைச்சிக்குத்தான் அனுப்பப்படும். இது இத்தனை ஆண்டு காலமாக இருந்து வரக்கூடிய நியதி. உலகத்தில் அதிகமாக மாட்டிறைச்சியை ஏற்பது செய்யக்கூடிய 2வது நாடாக இருக்கின்றது. இப்பொழுது மிகவும் கவலை அளிக்கிற பிரச்சனை, நம்முடைய தென் மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான தோழர்கள் கத்தாரிலே போய் வாழ்கிறார்கள். இப்பொழுது வளைகுடா நாடுகளில் சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட், எகிப்து, பஹ்ரைன், அதற்கு பிறகு லிபியாவினுடைய கிழக்கு பகுதியில் ஆட்சி நடத்துகிற அரசு, மாலத்தீவு எல்லாம் ஒரு பொருளாதார தடை விதிப்பதைப் போல கத்தார் நாட்டிற்கு உள்ள எல்லா போக்குவரத்து தொடர்புகளையும் துண்டித்து விட்டன. விமான போக்குவரத்தை அடியோடு நிறுத்திவிட்டன. இதனால் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதுவரை கத்தார் தான் ஒரு மத்தியஸ்தம் செய்கிற இடத்திலே இருந்து கொண்டது. தோஹா முக்கியமான ஒரு இடத்தை வகித்தது. கத்தாரிலிருந்து பல தமிழ் இளைஞர்கள் என்னிடம் பேசினார்கள். இந்த நிமிடம் வரை எங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் தான் இருக்கிறது, அடுத்து என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்கிறார்கள். எனவே நிலைமை மோசமாகக்கூடிய நிலைமை வந்துவிடக்கூடாது. அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் இப்பொழுது அதிக கட்டணம் செலுத்தி சுற்று வழியாகத்தான் வர முடியும். எனவே இந்திய அரசு இந்த பிரச்சனையில் மிகுந்த கவலையோடும் அக்கறையோடும் கத்தாரிலே வாழ்கிற இந்தியர்களை பாதுகாக்க வேண்டிய உரிய நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் மூலமாக, மின்னஞ்சல் கடிதம் மூலமாக தெரிவித்திருக்கிறேன். தமிழகத்தில் இரு அணிகள் சேருவதில் பல்வேறு குழப்பங்கள் இருந்தது. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு தினகரன் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அது 60 நாளுங்கிறது அது ஒரு பக்கம் போயிட்டாலும் இப்போ 35 எம்எல்ஏகள் இப்போ அவரை சந்திக்கிறாங்க. இப்படி மாற்றி அமைச்சர்களும் பேசக்கூடிய சூழ்நிலையில் அரசு எந்திரம் எந்த மாதிரி செயல்படும் நினைக்கிறேன்? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திடுக்கிடும் காட்சிகளும் சில திருப்பங்களும் சமீப காலமாக அரங்கேறி கொண்டிருக்கின்றன. நான் தொடக்கத்திலிருந்தே இதில் ஒரு நிலைப்பாட்டை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கிறது. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உட்கட்சி பிரச்சனையில் நாம் எந்த கருத்தையும் இதுவரையும் கூறாமல் தான் இருந்து வருகிறேன். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த நிலைமைகள் எங்கே கொண்டு போய் முடிகின்றன என்பதை. நேரத்துக்கு முன்னாடி பன்னீர்செல்வம் உள்ள போனாரு. தமிழக அரசில் ஆளக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு இப்போ சொல்லுங்கள். அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்தவர்களும் எங்களால் எந்த ஆபத்தும் ஆட்சிக்கு வராதுன்னா, அப்போ அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏக்களும் அதில் இருக்கக்கூடிய எந்த அணியில் இருந்தாலும் ஆட்சிக்கு இடையூறு வருகிற விதத்திலே எந்த விதத்திலும் நடந்து கொள்ள மாட்டோம், இந்த ஆட்சியை கவிழ விட மாட்டோம் என்பதில் அதிலே ஒற்றுமையாக ஒரே கருத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் அரசு எந்திரம் செயல்பாடுகிறது எப்படி சார் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை? முன்பாக யாருமே கருத்தை சொல்ல மாட்டாங்க. இப்போ கருத்துக்களை சொல்கிறாங்க. ஊடகங்கள் கேட்டால் கருத்துக்கள் சொல்கிறாங்க. அரசு நிர்வாகத்தை பொறுத்த மட்டும் நான் சொன்னேன், 1-2 துறைகளிலே நல்ல முன்னேற்றம், கல்வித்துறை மற்ற துறைகளில். ஆனால் முக்கியமான பிரச்சனைகளில் நான் சொன்ன அந்த மாடுகள் விற்பனை, கால்நடை விற்பனை போன்ற பிரச்சனையில் அவர்கள் தங்கள் நிலைப்பாட்டை திட்டவட்டமாக தெரிவிக்க வேண்டும். இப்பொழுது நேற்றுக்கே பினராயி விஜயன் அவர்கள் இந்த கத்தார் பிரச்சனைக்கு கூட உடனடியாக மத்திய அரசுக்கு ஒரு தகவல் கொடுத்து செயல்பட்டிருக்கிறார். அதைப் போல செயல்பாட்டைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். மக்கள் நலனை காக்கின்ற செயல்பாடுகளை. அது விவசாயிகளுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை, விவசாயிகள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கான முறையிலே அவர்களுக்கு காப்பீட்டு நிதி வழங்குவதற்கான எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை. ஒரு அடக்குமுறையை பயன்படுத்துவதைப் போல கடற்கரையிலே கண்ணீர் துளிகளோடு மெழுகுவர்த்தி ஏந்த முயன்றவரை திருமுருகன் காந்தி உள்ளிட்டோரை கைது செய்தது மட்டுமல்ல, குண்டர் தடுப்பு சட்டம் போட்டது மிக அக்கிரமமானது. இது ஒரு பாசிச நடவடிக்கை என்று நான் கடுமையான
கண்டனத்தை தெரிவிக்கின்றேன். எனவே மனித உரிமைகளை நசுக்குகின்ற விதத்திலே இனி எந்த செயல்பாட்டிலும் இந்த அரசு ஈடுபடக்கூடாது என்பதையும், பன்முகத்தன்மையை சிதைக்கின்ற வேலையிலே மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது என்பது நிதர்சனமான உண்மையாக தெரிகிற இந்த வேளையில் தமிழக அரசு திராவிட இயக்கத்தின் ஆட்சி என்று சொல்லுகின்ற இந்த அரசு அந்த நிலைப்பாட்டுகளிலே உறுதியாக இருந்து தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மைகளை விட்டுக் கொடுக்காமல் பாதுகாக்க செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.